இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். அமெரிக்கா இஸ்ரேலோட அந்த ஈரான் தாக்குதலில் இந்தியாவிற்கு பொருளாதார சிக்கல் என்பது அதிகரிச்சுட்டே போகுது. குறிப்பாக அந்த எண்ணெய் வழி தடத்தை ஈரான் அடைச்சிட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ் அப்படின்ற அந்த எண்ணெய் வழி தடத்தை ஈரான் அடைச்சதுனால இங்கே எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிதித்துறை செயலாளர் நீங்கள் ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியாவிற்கு இன்றைக்கி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு 30 நாட்கள் நீங்கள் ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்கிக்கலான்ற மாதிரி ஒரு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன மாதிரி பொருளாதார சிக்கல்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் வரும், இதை பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? சரியான இந்த நாடு கவலைப்பட வேண்டிய ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுடைய கேள்வியாக நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. அதற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நாட்டில் வெளிப்படைத்தன்மையோட வெளிநாட்டு இயல்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சுதந்திரம் கிடைத்த நாளில் இருந்து நம்முடைய முதல் பிரதமர் கடைபிடித்த கொள்கை என்பது அந்நிய நாடுகளினுடைய எல்லா பொருளாதார ராஜ்ய விவகாரங்களை அந்த நாடுகளில் பேசினாலும் நம்ம நாட்டில் பேசினாலும் நம்ம அதை எப்படி பேசுகிறோமோ அது அப்படியே மீடியாவில் வரும். 2015 நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு ராஜ்ய கொள்கை அல்லது வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் எப்படி செயல்படுவதுன்னு சொன்னா, ஒரு அரசியல் பூர்வ அணுகுமுறை உடைய ஆட்களை அந்த பதவிக்கு கொண்டு வர மாட்டாங்க. நான் பேரு சொல்லாம சொல்றதுனால கொஞ்சம் பேருக்கு வாசகர்களுக்கு குழப்பம் வந்துடலாம். இப்ப ஜெய்சங்கர்னு நம்மளுக்கு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார். அவரு மத்திய அரசினுடைய வெளிநாட்டு தொடர்புடைய அலுவலகங்களில் வேலை செய்வதில் வல்லவர். அதை தவிர அவருக்கு ராஜ்ய அரசியல் விவகாரங்கள் தெரியும் என்று நம்ம சொல்ல முடியாது. RSSனுடைய பின்புலத்துல அப்படி ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுத்து இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நம்ம தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும். எப்ப இருந்து ஈரான் ஈராக்கினுடைய சண்டை நடந்த காலிலிருந்து அரபு நாடுகளில் நம்முடைய அணுகுமுறை என்பது எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் என்ன பேசணும்ன்றத வாசகர்கள் நினைவுக்கு கொண்டு வந்தா, இந்த ஈரான் ஈராக் போர் சம்பந்தமா இந்திய அரசு எப்படி செயல்பட வேண்டும். இப்போ மிகப்பெரிய லெப்டினன்ட் ஜெனரலா இருந்தவங்க இன்னைக்கு ஆங்கில தொலைக்காட்சிகள்ல பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு 7 பேர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. 6 பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, 2 நாட்டுக்கு இடையில சண்டை வந்தா அந்த நாட்டுக்கு பாதிப்பு வந்தா, அடிச்சவனுக்கு வலி வந்தாலோ அடிச்சவன் போய் இறந்து போயிட்டாலோ ஐயையோ அடிச்சவன் இறந்துட்டானேன்னு சொல்லுவான். இந்த சண்டையை வேடிக்கை பார்க்கக்கூடிய நாடுகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அதான் உலக பொருளாதாரத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய கொள்கை. குறைந்தபட்சம் நம்ம நாட்டு மேல ஒரு பாதிப்பு வருவதற்கு முன்பு அந்த நாட்டினுடைய பிரச்சனையை ஐநா சபையோ மற்ற ஆட்களோ தலையிட்டு பேச வேண்டும். இப்ப அமெரிக்கா ட்ரம்ப் ஆட்சியில ட்ரம்ப் கடைபிடிக்கக்கூடிய கொள்கையில் அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அனுமதியே வாங்கவில்லை என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இஸ்ரேலுக்கு நம்ம பிரதமர் 2017 போனது தவறு என்று நாம பேசிக் கொண்டிருக்கின்ற போதே இப்ப போயிட்டு வராரு. அங்க இவர் போய் பேசுற அன்னைக்கு அங்கத்தை எதிர்கட்சிகள் வெளிநடப்பு பண்றாங்க. இந்த பின்னணியில ஈரான்ல அத்துமீறி நடந்து கொண்ட 2 விஷயங்களை மட்டும் வாசகர்கள் பார்வைக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற பங்கு சந்தை அலுவலகம். இப்ப ஈரான்ல மிகப்பெரிய வருமானம் என்பது ஆயில் தான். எல்லா நாடுகளுக்கும் ஆயில் கொடுக்கக்கூடியது. அந்த ஆயில்ல கடைபிடிக்கக்கூடிய நம்முடைய கொள்கை மேலே ஏறி கீழே இறங்கினா, மிகப்பெரிய அளவுக்கு கீழே இறங்குவதற்கு முன்னால அங்கத்த பொருளாதார தரகர்களோ பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற ஆட்களோ தலையிடுவார்கள். இந்தியாவில் இந்த சப்ஜெக்ட்ல நீங்கள் உடனடியாக பேச வேண்டும் என்று நாம போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு, இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு முன்பே தலையிட வேண்டும் என்று வலியுறுத்திய போது அவர் வலியுறுத்தவில்லை. அவர் அந்த நேரத்தில் அரசியல் பேசினார். குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் அரசியலும் மதுரையில் இருக்கக்கூடிய அரசியலும் பேசிட்டு போனார். அப்பவே நாம போன பேட்டியில இதை பேச வேண்டிய பிரதமர்
இங்கே பேசாமல் இருக்கிறாரே. 2 நாள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பங்கு சந்தை வீழ்ச்சி என்பது ஏற்பட்டது. குறிப்பா நாம ஈரான்ல அல்லது இந்திய நாட்டுக்கு தேவையான பல வியாபார நுணுக்கங்களில் மற்ற நாடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதிகபட்சம் 27%. ஆனால் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருப்பது 42% வீழ்ச்சி. அதாவது ஒரே ஒரு நாள் வீழ்ச்சியில 10,42,000 கோடி, 1,06,000 கோடி என்பதே வந்தா ஷேக் ஆகும் பொருளாதாரம். 10,42,000 கோடி அந்த இழப்பு வந்ததுன்னா இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீர்குலைய நேரிடும் அப்படின்னாங்க. உடனடியா அனைத்து ஆட்களும் தலையிட்டு பேசும்போது, சரி இந்த ஆயில் அந்த ஈரான் வந்து இஸ்ரேல் மீதும் மற்றவங்க மீதும் தடுப்பு நடவடிக்கையாக அந்த ஜாயிண்ட் மெஷர்ல போய் நின்றுட்டாங்க. அது ஏன் போய் நின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னா, ஒரு பள்ளியில 85 மாணவிகள் உட்பட 124 பேரு ஒரே இடத்துல புதைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஊர்வலமாக ஈரான் நடத்தியிருக்கு. அப்ப கூட இந்தியா இந்த அமெரிக்க இஸ்ரேல் நடவடிக்கையை கண்டிக்கவில்லை, ஈரானுக்கு ஆறுதல் சொல்லவில்லை. கண்டிக்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னாலும் ஈரான் மீது ஒரு ஆறுதல் சொல்லணும்ல, அதை ஏன் செய்யவில்லை என்று இந்தியாவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார பாதிப்பு, வெளிநாடுகளில் நம்முடைய மதிப்பு குறைவு. அதை விட மோசமானது என்னன்னா, இன்னைக்கு காலையில இலங்கையினுடைய அதிபரோடு பேசுகின்ற எதிர்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி ஆட்கள் கேட்ட கேள்வி, இந்தியாவுக்கு பயிற்சிக்கு வந்த 87 பயணிகள், விமான ஊழியர்கள், அவங்க இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து விட்டு திரும்பி போறான். இந்திய எல்லையில் சுட்டு வீழ்த்தப்படுகிறார். அது வந்து வயலேஷன் ஆஃப் ஓஷன் கான்ட்ராக்ட். அதாவது கடல் வணிக ஏற்பாட்டுகளில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் இருக்கின்ற போது, அந்த நாட்டினுடைய போர் நடந்தாலும் கூட பரவாயில்ல, சம்பந்தமில்லாத நாட்டின் மீது அப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்ற விதி இருக்கும் போது அப்படி ஒரு 87 பேரை நம்ம இழந்திருக்கிறோம். பல்லாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த கப்பல் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வெறும் அஞ்சலியை இந்த அரசு சொல்லி இருப்பது சரியல்ல. ஜெய்சங்கர் பொது வெளியில காணப்படாமல் இருப்பது இந்தியாவுக்கு அவமானமான செயல் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். நம்முடைய சுதந்திர தின வரலாற்றிலேயே இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு நமக்கும் உள்ள வியாபாரத்தை நாமளும் அமெரிக்காவோ தீர்மானிக்கலாம். வேற நாட்டுல நான் எவ்வளவு நாள் ஆயில் வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா நமக்கு நிபந்தனை விதித்திருப்பது சர்வதேச லெவல்ல இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் தலைக்குனிவு என்று பொருளாதார வல்லுநர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதனால இந்தியா தன்னுடைய வெளியுறவு தன்மையை மாற்ற வேண்டும். பொதுவாக நடக்கின்ற அந்த இயல்பாட்டில் அவங்க வந்து இந்திய அரசு செயல்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய விருப்பம். பிஜேபி அப்படி செயல்படாமல் இருப்பதும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உதவிகரமாக இருப்பதும், அமைதிக்கான இந்திய நாடு என்பதை விட அடிபணிந்து போகின்ற, அதிகாரத்துக்கு அடிபணிந்து போகின்ற, அமெரிக்காவுக்கு பணிந்து நடக்கின்ற அடிமை நாடு என்ற பெயரை எடுத்திருப்பது வேதனைக்குரியது என்றுதான் நம்ம குற்றச்சாட்டு. சார், இப்போ அடுத்து வந்து நம்ம இந்திய அரசியல் பார்க்கும்போது மிக முக்கியமான சில காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பீகார் முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் திடீரென்று அவருடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்காண்டி அவரோட அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி போகிறாரு. இதன் மூலிமா பீகாரில் முதல் முறையாக பாஜக முதலமைச்சர் பதவியை வந்து கைப்பற்ற போகிறாங்க. இந்த ஒரு மாற்றம் என்பது தேசிய அளவில் பெருசாக பேசப்படுது. பாஜக தொடர்ந்து மாநில கட்சிகளை வந்து எந்த அளவிற்கு காலி பண்ணுறாங்க, எந்த அளவிற்கு வீழ்த்துறாங்க அப்படின்றதுக்கு பீகார் மீண்டும் ஒரு உதாரணம் இருக்கிற மாதிரி எல்லா கட்சிகளாலும் பெருசாக பேசப்பட்டு வருது. இதில் நிதிஷ்குமார் வந்து விருப்பப்பட்டு, ஏன்னா அவரே சொல்கிறாரு, நான் ஆசைப்பட்டேன், பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. இதில் விருப்பப்பட்டு தான் அவர் வந்து இந்த மாதிரி போறாரா, இல்லை பாஜக அவரை நிர்பந்தித்ததா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? பீகார்ல நடந்திருக்கக்கூடிய மாற்றம் என்பது நிதிஷ்குமார் விரும்பி ஏற்றுவிட்டாரா, அல்லது பிஜேபி சரி செய்து பீகார்ல தன்னுடைய கிரிக்கெட் முதல் ஸ்கோரை ஆரம்பிக்கிறாங்களா? அதுதான் உங்களுடைய கேள்வி. ஏன்னா செமிபைனல்ஸ் கிரிக்கெட் என்பது எல்லாராலும் பேசப்படுகின்ற சூழல்ல நிதிஷ்குமாருடைய நடவடிக்கையை கிரிக்கெட்டோட ஒப்பிட்டு போட்டா சரியா இருக்கும்னு நம்ம யோசிச்சோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த போட்டியிலுமே இந்தியாவோட மோதுகின்ற அந்த கட்சிகளுடைய தன்மையை வைத்து அந்த போட்டியில கூட்டம் அதிகமா இருக்கு. நிதிஷ்குமார் மேல அப்படி ஒரு நல்ல நம்பிக்கை பீகார்ல ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தது.
லல்லு பிரசாத் யாதவ், ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களோடு நிதிஷ்குமார் ஒரு 35 ஆண்டு கால பழக்கத்தோடு பீகாரை பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை என்றாலும் கூட பிஜேபியோட சரணடைந்து போய் தன்னுடைய இமேஜை இந்த கடைசி தேர்தலில் இழக்க நேர்ந்தது. அதனுடைய பின்புலம் வாசகர்களுக்கு நல்லா தெரியும். 10,000 ரூபாய் சமாச்சாரம், பிஜேபியினுடைய ஆதரவு, பீகார்ல எடுத்திருக்கக்கூடிய கொள்கைகள், அதுல அடிக்கப்படுகின்ற கொள்ளைகள், இது எல்லாமே வாசகர்கள் நம்முடைய நக்கீரன் அந்த தொலைக்காட்சியில நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இப்போ அவருக்கு ஏற்பட்டிருப்பது மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார் நாம் எதிர்பார்க்கின்ற தமிழகத்திற்கு முன்மாதிரி. கிட்டத்தட்ட இதே பாலிடிக்ஸ் தான் தமிழகத்துல எடப்பாடியோட பிஜேபி செய்வார்கள் என்று நம்ம இந்தியா கூட்டணி தலைவர்கள் குற்றம் சாட்டுகிறார். அந்த சப்ஜெக்ட் அப்புறம் வருவோம். ஆனால் இவரை அங்கிருந்து காலி செய்ய வேண்டிய காரணம் என்ன? நம்ம துணை ஜனாதிபதிக்கு நிதிஷ்குமாருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டதா மீடியாக்கள்ல பேர் வந்தது. பிஜேபி எந்த மட்ட தலைவர்களும் பதிலை சொல்லவே இல்லை. அப்படி விஷயம் என்னன்னு சொன்னா, அகில இந்திய அரசியலுக்கு கூட பிஜேபி நினைச்சாதான் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் அரசியல்வாதியும் செயல்பட முடியும். இதுதான் RSS பிஜேபியினுடைய கொள்கை. அந்த வகையில உங்களை நாங்க இப்ப சிஎம்ஆ போடுறோம். சிஎம்ஆ போட்டு உங்களுடைய எந்த நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். ராஷ்டிரிய ஜனதாதள தேர்தல்ல தோல்வியை உருவாக்கிய ஒருத்தரை துணை முதல்வராக கொண்டு வருவோம். நீங்க யாரெல்லாம் வேணாம்னு சொன்னீங்களோ அவங்களை எல்லாரையுமே இப்பத்த அமைச்சராக நாங்கள் கொண்டு வருவோம். அப்படின்னா இது நிதிஷ்குமாரை பழிவாங்குவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வழிவகை. பீகார்ல இருந்து அவர் அங்கிருந்து இங்க கொண்டு வந்து ஒரு 3 பிரதானமான பதவிகள்ல உட்கார வைக்கலாம்னு நிதிஷ்குமார் நினைச்சார். நீங்க அங்கிருந்து நான் வரல, நான் அங்கேயே இருக்கிறேன், வந்துட்டா எனக்கு இந்த 3 பதவியில ஏதோ ஒண்ணு கொடுங்க. அவர் எதிர்பார்த்த பதவி துணை ஜனாதிபதி, அது இல்ல. தமிழக தேர்தலை கையில வச்சுக்கிட்டு நிதிஷ்குமாரை அதுல காவு கொடுத்துட்டாங்க. 2வது அவருடைய எதிர்பார்ப்பு ரயில்வே. நம்பிக்கைக்குரிய ஆளார் தற்போதைய ரயில்வே மினிஸ்டர் பிரதானமான பிஜேபியினுடைய பங்குல நிற்கும் போது இவருக்கு அதை கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு யோசிப்பாங்கன்னு சொன்னா, அக்ரிகல்ச்சர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளு மத்திய பிரதேசத்துக்கு முதலமைச்சராக போக வேண்டிய சூழல் இருக்கு. வரக்கூடிய மத்திய பிரதேசத்தினுடைய தேர்தல்ல அவரை கொண்டு போய் சிஎம்ஆ பேச காட்டணும்னு சொன்னா காலியா இருக்கிற இடத்துல இவரை உட்கார வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படுகின்ற பதவி இல்லாத அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டரா அவரை கொண்டு வந்து அவருடைய மூவ்மெண்ட்டை சுருக்குறாங்க. பீகார்ல பிஜேபியினுடைய இன்னிங்ஸ் என்பது ஸ்டார்ட் ஆகும். மகாராஷ்டிராவில அஜித் பவாருடைய மரணத்திற்கு பின்பு ஷிண்டே மட்டுமே இருக்கிறாரு. அவரை டேக்கிள் பண்றது பிஜேபிக்கு முக்கியமான விஷயமே கிடையாது. அதே போல நிதிஷ் அங்கிருந்து இங்க வந்துட்டாருன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை பிஜேபி சரியாக கையாண்டு விடும். ஆகவே பீகார் பிஜேபியினுடைய வளையத்திற்குள் போய் சென்று சிக்கி கொண்டுள்ளது. இதை நிதிஷ்குமாரே நினைச்சாலும் மீட்க முடியாது. அவர் எதிர்பார்த்த 3 பதவிகளும் இல்லாமல் அவரை ஓரம் கட்டுவதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகள் நடந்துள்ளது என்றுதான் நம்முடைய பார்வை. அவருக்கும் அந்த பார்வை இருக்கு. அவருடைய வீட்டுக்கு முன்னால அவங்களுடைய கட்சி ஆட்கள் தகராறு பண்றாங்க, அவர் வந்து சமாதானப்படுத்துகிறார். இதெல்லாம் பரபரப்பா பீகார்ல நடக்கக்கூடிய செய்திகள். இதை பத்தி பேசும்போது இதை பீகார் மக்கள் எப்படி சார் ஏத்துக்குவாங்க? நான் இப்போ நிதிஷ்குமார் வந்து போன நவம்பர் தான் சிஎம் பதவியேற்றார். வந்த 4 மாசத்துலேயே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அப்படின்னா பீகார் மக்களுக்கு ஒரு ஏமாற்றமா பார்க்குறாங்க. 2வது, இது தனிப்பட்ட முறையில நிதிஷோட வீழ்ச்சியா இல்ல பாஜகவோட வளர்ச்சின்னு பார்க்கலாமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதிமுறை வளர்ச்சி. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அங்க வளராது. உங்க தோல் மேல நான் ஏறி சென்னையில என்னுடைய ராஜ்யத்தை நடத்தணும், நீங்க கடலூர்ல ராஜ்யத்தை நடத்தணும்னு சொன்னா என் தோல் மேல ஏறி நடக்கணும். இதுதான் பிஜேபி பாலிடிக்ஸ். 2 கட்சிகளும் இங்க இருக்குன்ற நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ராஷ்டிரிய ஜனதாதள்ல இருந்த போது இருந்த அவருடைய நிதிஷ்குமாருடைய ஒன்றுபட்ட ஜனதாதளம் என்பது சில்லா போயிடுச்சு. ஒரு 4-5 முக்கியமான ஆட்கள் ஜெயிலுக்குள்ள 7-8 வருஷமா இருக்கிறாங்க. அதனால அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கேடர்கள் இல்லாதனால பிஜேபியினுடைய சதி வலைக்குள் நம்முடைய நிதிஷ்குமாருடைய கட்சி தன்னுடைய சுய நிலைப்பாட்டை இழந்து தவிக்கிறது. அதுதான் பீகாரினுடைய நிலவரம். இப்போ அங்க இருக்கக்கூடிய கட்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இங்க ஃபார்முலா நிச்சயமா பாஜக தமிழ்நாட்டில் அமல்படுத்துவாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுமே வந்து பாஜக காலி பண்ற நோக்கத்தில் போறதுனால
இதன் மூலிமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஒரு வகையான சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்போ பீகாரில் எப்படி நிதிஷ்குமார் வச்சு பாஜக வளர்ந்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுகவை வச்சு பாஜக வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிமுகவை வீழ்த்திடுவாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுதில்ல சார். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு உங்களோட கருத்து என்ன? பீகார் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான பாடமாக அமையும். ஏன்னா இவர்கள் யாருமே விருப்பப்பட்டு திருமணம் செய்தவர்கள் அல்ல. தமிழகத்தில் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே நீங்க ஒரு சில, அதாவது இப்ப நீங்க அந்த ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் பிஜேபி அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் கவர்னர் தமிழிசை உட்பட சிபி ராதாகிருஷ்ணன் உதவி ஜனாதிபதியா போனதுனால இங்க இருக்கக்கூடிய நயினார் ராஜேந்திரன் எப்பொழுதாவது இவர்கள் தான் பிஜேபி. கீழே தளத்துல காசு கொடுத்து ஆட்களை கூப்பிட்டு வந்தா தான் தமிழகத்துல பிஜேபி. ஆனால் தமிழகத்துல ஒரு 20% மேல வாக்குகளை வைத்திருந்த அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் முதல்ல அதிமுகவை அந்த இறப்பை வைத்து உடைத்தார்கள். இப்போது அதில் இருக்கிற சில ஆட்கள் பிரிந்து போனவர்களை எடப்பாடியோடு சேர்க்க பிஜேபி முயற்சி செய்தார்கள். எடப்பாடி செய்த அந்த தவறான அணுகுமுறையின் காரணமாக அந்த வாக்குகள் சிதறிவிட்டது. ஆகவே இவர்களை ஒன்றிணைப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் நம்ம திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியா வந்துவிட முடியும். அதிமுகவை முதன்மைப்படுத்தி பிஜேபியோடு சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். இதான் அமித்ஷாவினுடைய உத்தரவு, மோடி அவர்களின் கனவு. ஆனால் இன்றைக்கு அது எதிர் திசை பயணமாகத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னா பல கட்சிகள்ல இருந்து ஒன்னொன்னா உடைஞ்சு போய் 4 பிரிவு, அதாவது நீங்க விஜய் கட்சி ஒண்ணு தனி, பிஜேபி கூட்டணி ஒண்ணு தனி, திமுக கூட்டணி ஒண்ணு தனி, சேராத சில கட்சிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ வாக்குகள் சிதறுதல் மூலமாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுமோ என்ற நிலையை உடைப்பதற்கு ஒரு ஒட்டு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பீகார்ல அந்த 10,000 ரூபாய் என்ற அந்த அஸ்திரத்தை வச்சு அங்க செய்த மாதிரி அதுக்கான சில உத்தரவுகளை மதுரையில வந்து சொன்னது, பாண்டிச்சேரியில வந்து சொன்னது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரவில்லை. ஏன்னா அவங்க சொன்ன டிமாண்டு மதுரைக்கு பொருத்தமானதல்ல, சொன்ன டிமாண்டு பாண்டிச்சேரிக்கு பொருத்தமானதல்ல. இப்போ இந்த சூழ்நிலையில இவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு போகின்ற போக்கிற்கு நிதிஷ்குமாரனுடைய இந்த சறுக்கல் என்பது எடப்பாடி அவர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதிமுக என்ற கட்சியை இல்லாமல் செய்து பிஜேபியை ஒரு கால இடைவெளியில் பிரதான கட்சியாக மாற்றுவதற்கு பிஜேபி முயற்சிக்கும். அதற்கு அதிமுக இடம் கொடுக்க கூடாது. பிஜேபியினுடைய சதியை தெரிந்து கொண்டு இந்த அரசியலை நடத்துவது அவர்களுக்கு நல்லது. வாசகர்கள், வாக்காளர்கள் எப்படி யோசிக்கணும்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்ற எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாட்டு சட்டசபைக்குள் வராமல் பார்த்து கொள்வதுதான் எதிர்கால தமிழகத்திற்கும் எதிர்கால இந்தியாவுக்கும் நல்லது என்பதுதான் நம்முடைய கருத்து. சார், அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான மாற்றம் என்னன்னா, தமிழ்நாட்டோட ஆளுநரா இதுவரைக்கும் இருந்த RN ரவி அவர்கள் நேற்றைய தினம் மாற்றப்பட்டார். அவர் வெஸ்ட் பெங்காலுக்கு இப்போ வந்து கவர்னராக போட்டிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம், வெஸ்ட் பெங்காலில் அது வரைக்கும் ஆளுநராக இருந்த போஸ் வந்து அவராக முன் வந்து அவரோட பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ நேற்றைய இரவு நடந்த இந்த திடீர் மாற்றம் என்பது இந்திய அரசியலையே பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கேரளா ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர அர்லேக்கருக்கு கூடுதல் பொறுப்பாக தமிழ்நாட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே வந்து தேர்தல் நெருங்கக்கூடிய மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளானா. ஸோ இந்த மூணுலேயே வந்து இந்த ஒரு ஆளுநர் மாற்றம் என்பது எதற்காக பாஜக இப்போ பண்றாங்க, இதற்கு பின்னணி என்னவா இருக்கும்னு பாக்குறீங்க சார்? கவர்னர் நியமனம் என்பது வேற வழி இல்லாம பாரதிய ஜனதா கட்சி இந்த கடைசி நேரத்தில் உத்தரவை போட்டிருக்கிறது. நீங்க மேற்கு வங்கத்துல SIRல கூட இன்னும் ஒருமித்த கருத்து வரல. அங்க வந்து பிஜேபி, மம்தா பானர்ஜியினுடைய கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்டுகள், இந்த 3 பேருமே SIR பிஜேபியை தவிர ஒட்டுமொத்தமா எல்லாருமே எதிர்க்கிறாங்க. SIRல நீங்க நீக்கப்பட்ட வாக்குகளுக்கு ஒரு முடிவெட்டாமல் தேர்தல் தேதி அறிவிக்க முடியுமோ என்பது அங்கத்தான் நிலை. எல்லா மாநிலங்களிலும் இப்படி ஒரு நிலை இருப்பதற்கு செயலற்ற ஆளாக கவர்னர் செயல்பட்டு வந்தார். போஸ் கொஞ்சம் கூடுதல் பிரச்சனை செய்வார், வெவ்வேறு வடிவங்களில் காலதாமதம் செய்யக்கூடிய வேலையை. தமிழ்நாட்டு கவர்னர் அதோட சேர்த்து ஒரு பிஜேபியினுடைய நிர்வாகி போல செயல்படுவார். இப்போ உதாரணத்துக்கு ஹோலிய உங்க அலுவலகத்துல நீங்க கொண்டாடுற விதமும் என் அலுவலகத்துல நான் கொண்டாடுற விதமும் அடுத்தவருக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். நக்கீரன் அலுவலகத்துக்குள்ள நான் ஒரு விழாவை கொண்டாடுவது என்பது அலுவலகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு,
நான் வந்து என்னுடைய தொழிற்சங்க அலுவலகத்துல அதே மாதிரி செய்யணும். இதான் முறை. ஆனால் அவர் இப்போது நடத்தின அந்த ஹோலி விழாவில் ஒரு பெரிய பஜனை கோஷ்டியை வைத்துக் கொண்டு கவர்னர்ல அலுவலகத்தில் செய்தார். கவர்னர் அலுவலகத்துல அப்படி செய்வது என்பது ஆரோக்கியமான சட்ட விதிகளுக்கு உட்பட்டதல்ல என்று பல ஆட்கள் குற்றம் சாட்டினதுக்கு அப்புறம்தான் அது ஒரு பேசு பொருளாக வெளியில வந்தது. அப்படி பேசு பொருளாக வருகின்ற அந்த சூழலை கணக்கில் கொண்டு இவர் மீது பல குற்றச்சாட்டுகளை நாம வைத்திருக்கிறோம். என்ன, நீங்க எந்த சப்ஜெக்டும் நீங்க ரொம்ப நேரம் வாசகர்களுக்கு போரடிக்கிற விஷயமா கூட நம்ம கொண்டு போகணும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் மாநில அரசினுடைய கோப்புகளுக்கு ஒன்றிய அரசு எப்படி இருக்க வேண்டும், ஜனாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை மீறக்கூடிய கவர்னரை எச்சரித்து அவரை செயல்பட வைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் சொல்லியிருக்கு. அப்படியும் அவர் செய்யாமல் இருந்து அந்த வைஸ் சான்சலர் நியமனம் உட்பட நாம சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்து நம்முடைய உரிமையை பாதுகாக்க வேண்டி வந்தது. ஆகவே இந்த சூழ்நிலையில நம்முடைய வேண்டுகோளை ஏற்றோ இல்லையோ அவரை மேற்கு வங்கத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அங்க போய் அவர் அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன தொல்லை கொடுக்க போறாரோ, நமக்கு அவர் இங்கிருந்து போவது என்பது அந்த கவர்னர் மாளிகையை மக்கள் மாளிகை மாத்துறேன்னு சொன்னார், பஜனை மாளிகையாய் மாற்றி இருந்தார். இத மீண்டும் கவர்னர் மாளிகையாக கவர்னருக்குரிய அதிகாரங்களோடு செயல்படக்கூடிய வகையில் புதிய கவர்னரை நாம் அணுக வேண்டும். அதிக அதிகாரங்களுடைய மாநில சட்டமன்றத்தை குறைக்கக்கூடிய நடவடிக்கையை எந்த கவர்னர் செய்தாலும் அந்த கவர்னர் தேவையற்றவர் என்ற நிலையை நாம உணர்ந்து கொண்டு செயல்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.